மரியாதை வாழ்க. அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை, ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்தியை இதில் இந்த மரியணி கணப்போர் சேனலில் நம்ம போட்டுட்டு வரோம். இந்த முக்கியமான இந்த தொடரை நிறைய பேர் தொடர்ச்சியாக பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் வசதியாக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா எல்லா நாள் வீடியோவும் அதில் இருக்கும். ஒரே லிங்க்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு லிங்காக. அதே போல் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டால் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்பானவர்களே, ஜெபமாலை அது பைபிளில் இல்லை, அதை நீங்களாக கண்டுபிடிச்சி சொல்லி இருக்கிறீங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா மாதாவுக்கு எதிரானவர்கள், இந்த ஜெபமாலை பக்திக்கு எதிரானவங்க அதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஜெபமாலைங்கிறது பைபிளில் இருக்குது. பைபிளில் இல்லாத விஷயத்தை எதையுமே மாதா கொடுக்க மாட்டாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. மாதாக்கிட்டேருந்து ஒரு காட்சியோ அல்லது செய்தியோ வருதுன்னா அது பைபிளில் இருந்து தான் மாதா எடுக்கிறாங்க. மாதா பைபிளை விட்டு வெளியில் போய் தான் சொந்த இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யலை. ஆகையினால கடவுள் மாதா பிறப்புக்கிறதுக்கு முன்பாகவே ஜெபமாலை பற்றிய குறிப்புகள் எல்லாத்தையும் பைபிளில் அப்படியே பூமிக்குள்ளே எப்படி தங்கத்தை உள்ளே இருக்குது அதே மாதிரி புதைச்சி வச்சுருக்கார் பைபிளில். நாம் அதை தேடி எடுத்தோம்னா ஆஹா இதுதான் ஜெபமாலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்றும் பைபிளில் ஜெபமாலைக்கான ஒரு மறைபொருளான ஒரு விஷயம் இருக்குது. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஜெபமாலைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நீதிபதிகளாகமம் 15வது அதிகாரம் 14-15 வசனங்கள், இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கார். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாடை என்ற இடத்தை அடைந்த போது பிலிஸ்தியர் அவனுக்கு எதிராய், அதாவது சாம்சனுக்கு எதிராய் கூச்சலிட்டு வந்தனர். அப்போது ஆண்டவரின் ஆவி அவன் மேல் இறங்கியது. அப்போது சாம்சனை கட்டியிருந்த கட்டுக்கள் தீப்பட்ட நூலை போல் அவன் கைகளை விட்டு அருந்து போயின. உடனே அவன் தரையில் கிடந்த ஒரு கழுதையின் கீழ்த்தாடையை கையில் எடுத்து அதை கொண்டு 1000 பேரை கொன்றான். இங்கே 2 விஷயங்கள். சாம்சனை கட்டி போட்டுட்டாங்க எதிரிகள். அவர் மேலே பரிசுத்த ஆவி இறங்கி வரார். கட்டி போட்டிருந்த கயிறுலாம் அப்படியே தீப்பட்ட நூல் மாதிரி தெரிச்சு எல்லாம் விட்டுருச்சு. அவர் விடுதலை ஆகிறார். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கழுதையோடைய கீழ்த்தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை எதிரிகளை கொன்று போட்டுகிறார். இதுதான் இன்றைய ஜெபமாலைக்கான குறிப்பாக நாம் எடுத்துக்க கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. கடவுள் ஒரு கழுதையுடைய கீழ்த்தாடை எலும்புக்கு அவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்து ஒருத்தர், அதாவது சாம்சன், அதை எடுத்து 1000 பேரை கொண்டிருக்கான். நீங்கள் இதை என்ன கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கழுதையோட கீழ்த்தாடை எலும்புக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆளை கொலை பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம்னாச்சும் ஆகும் குத்தி கொலை பண்ணுறதுக்கு. 1000 பேரை கொல்றதுக்கு கணக்கு போட்டு பாருங்கள். ஒருத்தரை கொல்றதுக்கே அவனுக்கு ஏகப்பட்ட சக்தி வேணும் சாம்சனுக்கு. அந்த சக்தி எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு? 1000 பேரை கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த கழுதையோட கீழ்த்தாடை எலும்புக்கு கடவுள் அவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்திருந்தால் இந்த ஜெபமாலைக்கு கடவுள் எவ்வளோ சக்தியை கொடுப்பார்? ஒருத்தன் 1000 பேரை கொண்டிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆள் 1000 பேரை கொண்டிருக்கான். அதே ஒரு சம்பவம், இதே மாதிரி ஒரு சம்பவம் அப்படியே மல்டிப்ளை ஆகிருக்கு. மல்டிப்ளை எப்படி ஆயிருக்குன்னா, 1571வது வருடம் துருக்கி முஸ்லீம் நாடு பிரான்ஸ் கத்தோலிக்க நாட்டை தன் வசம் வச்சுக்கணும், பிடிக்கணுன்ட்டுன்னு சண்டைக்கு அவங்க புறப்படுறப்ப லெப்பாண்டோ அப்படின்ற ஒரு கடல் இடத்துல, துருக்கிக்கும் பிரான்ஸுக்கு நடுவில் இருக்கிற கடல் பகுதி, அங்கே சண்டை ஆரம்பிக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 1,20,000 பேர் துருக்கிய படை முஸ்லீம்கள், கத்தோலிக்க படைகிட்ட வெறும் 20,000 பேர் தான். இந்த 20,000 பேர் சேர்ந்து 1,20,000 பேரை அடிச்சு நொறுக்கிறாங்க. எப்படின்னா, அதற்கு முன்பாக இப்படி ஒரு படை கிளம்பி ஐரோப்பா நாட்டை பிடிச்சி முழுக்க அடிமைகளை ஆக்க துருக்கி கிளம்பிடுச்சு அப்படின்ட்டுன்னு பாப்பரசர் 5ஆம் பத்திநாதருக்கு தெரியுது.
அவர் என்ன செய்யார், உடனே எல்லாரும் உலக மக்கள் எல்லாரும் ஜெபமாலை வேண்டுங்க, ஜெபமாலை வேண்டி இந்த பேராபத்திலிருந்து பிரான்ஸ் நாட்டையும் ஐரோப்பாவையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறார். எல்லாரும் வேண்டியது, உலகமே வேண்டியது ஜெபமாலை. அப்போ தான் இந்த புதுமை நடந்துச்சு. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1571 வருடம் இந்த 1.5 லட்சம் பேர் இந்த மிகப்பெரிய படையை வெறும் 30,000 பேர் இந்த கத்தோலிக்க படை அடித்து வீழ்த்திச்சு இந்த ஜெபமாலையால். அதுதான் சாம்சனும் பண்ணான். ஒரு ஆள் 1000 பேரை கொண்டிருக்கான். அப்போ அந்த வல்லமையை கழுதையினுடைய கீழ்த்தாடை எலும்புக்கு கடவுள் கொடுத்து வச்சுருக்கிறப்ப அதைவிட மிகப்பெரிய தாய் தேவத்தாய், அந்த தாய் கொடுத்த ஜெபமாலைக்கு கடவுள் எவ்வளோ வல்லமையை கொடுத்துருப்பார். இதை நாம் எடுத்து வேண்டப்ப சாம்சனுடைய அந்த அடிமை கட்டுகள் விடுபட்டுச்சு இல்லையா, தீப்பட்ட நூல் போல் எல்லாம் அந்த கயிறு எல்லாம் அந்தந்து விழுந்துருச்சு, பட்டன்னு தெரிச்சு. அதே போல் இந்த ஜெபமாலையை நாம் வேண்டும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கட்டுகளும், அது சாத்தானின் கட்டுகளாக இருக்கலாம், பில்லி சூனிய கட்டுகளாக இருக்கலாம், நம்மளுடைய பேய் நம்மளை ஜெபமாலை ஜெபிக்க விடாமல் கட்டி போட்டிருக்கிற கட்டாக இருக்கலாம், நோய்களின் கட்டாக இருக்கலாம், எந்த கட்டாக வேணாலும் இருக்கலாம், எல்லாமே தெரித்து அருந்து போய் விடும் இந்த ஜெபமாலை நாம் ஜெபிக்கின்ற பொழுது. அதுக்காக தான் கடவுள் இதெல்லாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைபொருளாக நமக்கு பைபிளில் வச்சுருக்கார். கழுதையோடைய கீழ்த்தாடை எலும்பை நம்பி பைபிளை படித்து பைபிளை பிரசங்கம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த ஜெபமாலைக்கு ஏன் இவ்வளோ சக்தி இருக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். மாதாவை எதிர்க்கின்றவர்கள், இந்த ஜெபமாலை பக்தியை எதிர்க்கிறவங்கெல்லாம் கழுதையோட கீழ்த்தாடை எலும்பை நீங்கள் நம்புறீங்கல்ல, பைபிளில் இருக்குது, அதை நம்ம கடவுள் அவ்வளோ வல்லமையை கொடுத்துருக்கார் சாம்சனுக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க. ஆனால் மாதாவின் எதிரிகளே, நீங்கள் மாதாவை நம்புவதில்லை, மாதா கொடுத்த இந்த ஜெபமாலையை நம்புறதில்லை. அதனால் நாம் எல்லாரும் இதுக்கெல்லாம் தகுந்த பதிலடி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அப்போ இந்த ஜெபமாலை ஏன் சக்தி இருக்காதுன்னு எதிர்கேள்வி அந்த மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் கேட்டு அவங்க வாயை அடைக்கணும். ஆக அன்பானவர்களே, மீண்டும் இந்த மாதிரி ஒரு பைபிளில் இருக்கின்ற ஜெபமாலைக்கான மறைபொருளாக பொதிந்திருக்கின்ற ஜெபமாலைக்கான ஆதாரத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய ஜெபமாலை பக்தியை பரப்புகின்ற தூதராக இருக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு செய்தி உங்கள் எல்லாருக்கும், நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, ஜெபமாலை ஜெபிக்க முடியல, இப்படி ஒரு டைப்பு. இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்களா, ஜெபமாலை வேண்டுறேன், ஆனால் என்னுடைய மனசெல்லாம் கற்பனையெல்லாம் வேற எங்கேயோ போகுது, இந்த ஜெபமாலையவே என்னால் தியானிக்க முடியல அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க நிறைய பேர். அவங்களுக்காகவே இந்த தொடரிலேயே ஒன்று தயாரிக்கப்பட்டு வருகிறது. தியானித்து ஜெபமாலை சொல்வது எப்படி, தியான ஜெபமாலை அப்படின்றது எப்படின்ட்டுன்னு தயாரிச்சிட்ருக்கிறோம். கூடிய விரைவில் அதுவும் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சு இனிமேலுக்கு நான் நல்லா ஜெபமாலை சொல்ல முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு வீடியோக்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம். தேவத்தாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி. மரியாயே வாழ்க.